இப்ப நீ என் கூட வரலனா எப்பவுமே வர முடியாது. என்ன சொல்ற? உன்னதான் கேக்குறேன். அம்மா சொல்ற தப்ப புரிஞ்சுக்கிட்டவ புருஷ சொல்ற நல்லது புரிஞ்சுக்க மாட்டாளா என்ன? கேக்குறேன் இல்ல, சொல்லு. நான் வரல. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க. வரோண்ணே. அம்மாடி பூஜா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் பிள்ளைய இங்கேயே விட்டுட்டு போறேன். நீ சந்தோஷமா இரு. வரோம்மா. மாப்பிள்ள, நீங்க எதுக்காக அந்த வீட்டுல தங்க சம்மதிச்சீங்கன்னு காயத்ரி எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னா. வீட்ல தங்க சம்மதிச்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா தங்கன மாப்பிள்ளை தங்கனதாவே இருந்துடணும். நீங்க அங்க தங்கினது தற்காலிகமா தான் இருக்கணும். ஒரே அடியா பூஜாவுக்கு நீங்க அடங்கி போயிடக்கூடாது. அடங்கி போகணும். ஏன் புருஷன் மாதிரியே ஓம் புருஷனும் அடங்கி போகணும். நீ அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த கொடுமை ஒரு நாளும் உங்களுக்கு வந்துடக்கூடாது மாப்பிள்ள. ஏன்னா அந்த கொடுமையை அனுபவிச்சதுனால சொல்றேன். நீங்க தெளிவா இருக்கணும். ஆம்பளை குழப்பமா இருந்தாதான் பொம்பளை தெளிவா குடும்பம் நடத்த முடியும். உன் புருஷனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ விட்டுறாத. என் பொண்டாட்டி இருக்காளே, பெரிய கொடுமைக்காரி. அவளும் நிம்மதியா இருக்க மாட்டா, மற்றவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. இன்னைக்கு பூஜா எவ்வளவு அகங்காரமா இருக்கிறதுக்கு காரணமே ராஜேஸ்வரி தான். நான் என்ன என் விவரம் கெட்ட புருஷனுக்காகவா வாழறேன்? என் ஒரே மக உனக்காக தான் வாழறேன். அவ அவளுக்காகத்தான் வாழறா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக நல்லத்துக்காகவும் வாழல, மக நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் வாழலையே. எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்தன்னா அழறதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீ எப்பவுமே அழுதுடக்கூடாதுங்கிறதுக்காக. நீ எல்லா விஷயத்திலையும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறதா என்னோட ஆசையே. அவ தன்னை போலவே தான் மகளும் வாழணும்னு நினைக்கிறா. எக்காரணத்தை கொண்டும் நீங்க அந்த ஆசைக்கு வளைஞ்சு கொடுத்துடாதீங்க. பொம்பளை நினைச்சா ஆம்பளைய மெல்ல மெல்ல வளைச்சிடுவா. நான் உங்க அப்பாவை அப்படிதான் வளைச்சேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் ஒரு தப்பான உதாரணம். ஆனா நீங்க வாழ வேண்டியவர். நீங்க நினைச்சா பூஜாவை உங்க வழிக்கு கொண்டு வரலாம். உன்னை வழிக்கு கொண்டு வந்துடலான்னு உன் புருஷன் தப்பா கணக்கு போடலாம். அதுக்கு நீ ஏமாந்து போயிடாத. ஏமாந்து போறது நாமளா இருக்க கூடாது, உன் புருஷனா இருக்கணும். காயத்ரியை காதலிச்சவன் கடைசி வரைக்கும் உனக்கு புருஷனா இருக்கணும். அதுவும் உன் கைக்கு அடக்கமான புருஷனா இருக்கணும். கைக்கு அடக்கமான வளையல் மாதிரி ஆம்பளைங்க வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் மனுஷனா வாழல, கேவலம் ஒரு மரவட்டியா தான் வாழ்ந்திருக்க. உங்க அப்பாவை அந்த மாதிரி வாழ வச்சதுதான் என்னோட சக்சஸே. நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் அந்த காயத்ரியோட அம்மா என்ன ஓவர்டேக் பண்ணி ஓரம் கட்டி இருப்பா. நான் துரோகம் பண்ணது காயத்ரியோட அம்மா ஜெயலட்சுமிக்கு மட்டும்தான். பாவம், என்னை நம்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டா. மாப்பிள்ள, நீங்க தான் காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் உங்களை மாப்பிள்ளைய பார்க்கல, என்னுடைய மகனாவே பார்க்கறேன். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா கூட என் மக காயத்ரிய கரெக்டான இடத்துல நீங்க தான் கரை சேர்க்கணும். அந்த ஆளுக்கு உன்னை பத்தின கவலை கொஞ்சம் கூட இருக்காது. பூஜான்னு தனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது கூட ஞாபகத்துல இருக்காது. பூஜாவை பத்தி நேத்து வரைக்கும் நான் கவலைப்பட்டது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. என்னைக்கு நீங்க பூஜா கழுத்துல தாலி கட்டினீங்களோ
அப்பவே அதை நான் மறந்துட்டேன். இப்ப ஏன் கவலை என்னன்னா, காயத்ரி இதுக்கு மேலயும் இங்க இருக்க கூடாது. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டோட வந்துட்டாரு. கரெக்டா ஒரு காரணத்தை பார்த்து காயத்ரி இந்த வீட்ல இருந்து துரத்தணும். விதியும் விரோதமும் காயத்ரியை துரத்துனது போதும் மாப்பிள. இனிமேலாவது அவ ஒரு இடமா நின்று நிதானமா நல்லபடியா வாழணும் மாப்பிள. அதுக்கு நீங்க தான் அவளுக்கு உதவி பண்ணணும். நிச்சயமா மாமா, நான் காயத்ரிக்கு நல்ல விதத்துல உதவுறேன். தெய்வமே காயத்ரியோட உதவிக்கு வந்தாலும் அவளை நாம தெருவுல நிறுத்துறத தடுக்கவே முடியாது. காயத்ரிய ஓட ஓட துரத்தியே ஆகணும். அது நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ம், இதுக்கு மேல இவ இங்க இருக்க கூடாது. சொல்லிட்டேல மம்மி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். எங்க அப்பா என்ன அடிச்சப்போ உனக்கு உள்ள அப்படியே குளு குளுன்னு இருந்திருக்குமே. ஒருத்தரோட அவமானத்தை பார்த்து அதுல குளிர்காயிற ஆளு நான் இல்ல. அப்போ நான் அந்த மாதிரியா? அத நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? நல்ல காலம், கடவுள் உன்னை பணக்காரியா பிறக்க வைக்கல. குறந்திருந்த இன்னும் திமிரா தாண்டி இருந்திருப்ப. நான் தாண்டி கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பணக்காரியா என்ன படிச்சிருந்தா உன்ன மாதிரி திமிர் புடிச்சு அலைஞ்சிருப்பேன். இருந்தாலும் உனக்கு இவ்ளோ திமிர் ஆகாது. நீ இதே மாதிரி இருந்தன்னு வையேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. முதல்ல நீ உன் புருஷன் கூட சேர வழிய பாரு. இல்லனா நீ வாழ ஆரம்பிச்சிருவியா? சொல்லுடி, நான் வாழ தாமதமானா நீ குறுக்கல போந்து நீ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவியா? நான் தட்டி பறிக்கிறவ இல்ல, வாழ்க்கைய விட்டு கொடுக்கறவ. சாக்கடை கிட்ட சந்தன வாசனை எதிர்பார்க்கறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய், யாரடி சாக்கடைங்கற? நான் சாக்கடையா? நீதாண்டி சாக்கடை. வெளியில போய் விசாரி, தீர்ப்ப தீர்க்கமா சொல்லுவாங்க. ஏய், பேசிட்டு இருக்கும்போது எங்கடி ஓடுற? என் கண்ணை பார்த்து சொல்லு. என் புருஷனை மடக்கி போடுற யோசனை உன் மனசுக்குள்ள இல்ல? தார வாத்து கொடுத்தத சொந்தமாக்க பாக்குறவ இல்ல இந்த காயத்ரி. நான் நம்ப மாட்டேன். இது வெத்து வார்த்தை. நீ நம்புறதுக்காக நான் ஒண்ணு தீ குளிக்க முடியாது. சொந்த காரணத்துக்காக செத்து போறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. செத்து போகாம ஏன் எதிரில வாழ்ந்து எங்க அம்மாக்கு உங்க அம்மா சக்கலத்தியா வந்த மாதிரி நீ எனக்கு சக்கலத்தியா வர போறியா? சொல்லுடி, சகோதரின்னு சொல்லிக்கிட்டு திரியுற நீ நாளைக்கு சக்கலத்தியா வர போறியாடி ஜெயலட்சுமி பொண்ணு? ஏய், வேணாம் பூஜா, தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசாத. பேசினா என்னடி பண்ணுவ? என் பொண்ணு கரெக்ட் லைனை பிடிச்சிட்டா. என்னடி பண்ணுவ? அவ என்ன நல்லவளா? சொல்லு, உங்க அம்மா என்ன பெரிய நல்லவளா? யார கவுக்கலான்னு காத்திருந்து எங்க அப்பாவை கவுத்தவதானே? ஏய், என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? என் பொண்ணு விடுறி, என் பொண்ணு விடுறி. ஐயோ, என்னமாச்சு? ஐயோ, என்னாச்சு? இத பாரு பூஜா, உனக்காக கொலை பழிய சுமந்தனா உண்மையிலேயே கொலைகாரி ஆயிடுவேன். எங்க அம்மாவை பத்தி பேசாத. எங்க அம்மா சாமி மாதிரி. ஏய், என்னடி பெரிய சாமி சாமின்னு பகல்ல பப்ளிக்கா புருஷன் கூட வராம திருட்டு குடும்பம் நடத்துறவதானடி அவ சாமியா? உங்க அம்மாவால பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன்டி, உங்க அம்மா நல்லவ இல்ல, நடத்த கெட்டவதான். அவ புத்தி தாண்டி உனக்கும் வரும். நீ இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? ஒண்ணு, இவ புருஷனை கையில போட்டுக்க பாக்குற, இல்ல ஏன் புருஷனை மயக்கி வச்சிருக்க. பச்சையாவே சொல்றேன்டி, உனக்கு
உங்க அம்மா மாதிரி நீ என் புருஷனை மயக்கி தாண்டி வச்சிருக்க. ஓ மேல இருக்கிற மயக்கத்தினாலதான் அவரு சினிமா ஹோட்டல்னு உன்னோட ஜோடி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. சொல்லுடி, உன்னை என் புருஷன் மரியாதையான வார்த்தையை பேச தெரியலனாலும் உன் வயசை நான் மதிக்கிறேன். தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? எங்க அம்மா பத்தி தப்பா பேசுவியா? ஏடி, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? தப்பா பேசுவியா? இனிமே எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன கொன்னுடுவேன். இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது உங்களுக்கு வாழவே தெரியாதுன்னு. அப்பா மக உறவுக்கு இருக்கிற பவித்திரமும் புனிதமும் உங்களுக்கு தெரியல. இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தா நீங்க சொன்னது எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சீ! பூஜா, பூஜா, என்னம்மா? ரொம்ப அடிச்சிட்டாளா? எந்திரி, மெதுவா எந்திரி. என்னம்மா, தலை சுத்துதா? போறேன்னா அப்படியே போயிட மாட்டேன், வருவேன். ஒரு நாள் நீங்களே என்ன நிமிர்ந்து பார்க்கிற நிலைமைக்கு நான் வருவேன். எல்லா நேரமும் எப்பவும் உங்களுக்கே சாதகமா இருக்காது. நானும் ஒரு நாள் நிமிர்ந்து நிப்பேன். பூஜா, அவசரப்பட்டு ஆம்பளை புள்ளைய பெத்துக்காத. உன் ஆத்தா அந்த உறவையும் அசிங்கமா தான் பாப்பா. சீ! காயத்ரி, என்னம்மா, எங்க புறப்பட்ட? என்னம்மா நடந்துச்சு? என்னம்மா, என்னாச்சு? எதுவும் கேட்காதீங்கப்பா, நான் போறேன். எங்கம்மா, எங்க போவ சொல்லு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ப்பா, என்ன எதுவும் கேட்காதீங்க. இல்லம்மா, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ வா என் கூட. நான் செத்துருவேன்ப்பா. உள்ள வந்தா நான் செத்துருவேன்ப்பா. நான் உயிரோட இருக்கணுமா இல்ல உள்ள வரணுமா? நான் போறேன்ப்பா, நான் போறேன். பாவி பாவி, நாசமா போக. அவ கையில கட்ட முளைக்க என் மகளை என்னம்மா அடிச்சிட்டா. உங்க பொண்ணு வீட்ல இல்ல. பொட்டி படுக்கைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. நாங்க சொல்றது காதுல விழுதா? அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையா? நரகத்துல இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும்? தினம் தினம் பாம்பை போல கொத்திக்கிட்டு தேளை போல கொட்டிக்கிட்டு இருந்தா யாரால தான் இங்க இருக்க முடியும்? பன்னீரை தெளிக்கிறது போல வார்த்தைகளால அமிர்தத்தை முகத்துல வீசினா யாரால தான் இருக்க முடியும்? அதான் போயிட்டா. என்ன, பொட்டியோட பொறுப்பிட்டு போனவ வாசல்லே வத்தி வச்சிட்டாளா? அவ வாயா திறந்து எதுவும் சொல்லல. எனக்கு தான் தெரியுமே.
நீங்க 2 பேரும் எப்படி பேசுவீங்கன்னு. என் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்த வீட்டுக்குள்ள வான்னு வந்தா செத்துருவேன்னு சொன்னா அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க 2 பேரும் அவளை எந்த அளவுக்கு துடிக்க வச்சிருக்கீங்கன்னு. போகட்டும், என் பொண்ணு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும். தினம் தினம் அம்மாவுக்கு பொண்ணுக்கு இடையில அக்னி பிரவேசம் பண்ணதை விட எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும். நல்லா இருங்க. கூடிய சீக்கிரமே நானும் என் பொண்ணு கூட போய் சேர்ந்துருவேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. செத்து போற வரைக்கும் உங்களுக்கு என்னோட நிழல் தான். செத்தா நிம்மதியா ஜெயலட்சுமி கிட்ட போயிடுவேன். அதை அம்மாவாலையும் பொண்ணாலையும் தடுக்க முடியாது. கெட்டவங்களா இருந்து எத்தனையோ நல்லவங்களை சாகடிச்சீங்க. நீங்க சாகத்துக்குள்ளேயாவது நல்லவங்களை திருந்த பாருங்க. வெங்கட், சத்தியமா நாங்க எங்களுக்காக குடிக்கல, உன்னோட நிலைமையை நினைச்சுதான் நாங்க குடிக்கிறோம். ஆமா மச்சான், உன் பொண்டாட்டி நாங்க எதிர்பார்த்ததை விட பெரிய டெரரால இருக்கா. பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீடு வசதியா இல்ல, வாழ மாட்டேன்னு வீட்டுக்கு போன கதைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அதை விட கொடுமை, உன் பொண்டாட்டி உன்னையும் காயத்ரியும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறாளே. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, மச்சானுக்கும் பூஜாவுக்கும் அது நடக்கவே இல்லை. எனக்கு என்னமோ அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு தோணுது. பின்ன பூஜா மச்சான பர்ச்சேஸ் பண்ண பொருளா தானே ட்ரீட் பண்றா. மச்சானும் மகா மானஸ்தன். எதிரும் புதிருமா இருக்கு இந்த 2 பேரும் எப்படி என்டர்டைன்மெண்ட் ஏரியாக்குள்ள நுழைவாங்க? மச்சான், எனக்கு தெரிஞ்சு உன் மனைவிக்கு வந்திருக்கிறது ஒரு புதுவிதமான நோய். ஆமா மச்சான், உன் ஒய்ஃபுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகம், எல்லாமே சந்தேகம்தான். இந்த சந்தேகம் சம்சார வாழ்க்கைக்குள்ளெல்லாம் போகாது. அப்படியே போனாலும் மர்டர்ல தான் முடியும். ஒன்று, சந்தேகப்பட்டு அவ ஒரு லெவல்ல உன்னை மர்டர் பண்ணிடுவா. இல்லையா, சந்தேகப்பட்டு ரணமா சாவடிச்சிட்டாளேன்னு தொந்தரவு பொறுக்காம தொல்லை தாங்காம நீயே அவளை மர்டர் பண்ணிடுவ. நான் ஏற்கனவே சொன்னதுதான் சொல்றேன். சண்டை போடுற பொண்டாட்டி கூட வாழ்ந்துடலாம், ஆனா சந்தேகப்படுற பொண்டாட்டி கூட வாழவே முடியாது. ஆமாடா, இவன் சொல்றதுதான் கரெக்ட். உன் கலாட்டா கல்யாணம் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகாது. ஆமாண்டா, உனக்கு காயத்ரி தான் கரெக்ட். அதுக்கு நீ பூஜாவை டைவர்ஸ் பண்றதுதான்டா பெஸ்ட். நீ நினைக்கிற மாதிரி இமிடியேட்டா டைவர்ஸ் பண்ண முடியாதுடா. உனக்கு டைவர்ஸ் பண்ற ஐடியா இருக்கு. இங்க பார், நாம லா படிச்சவங்க, நமக்கு தெரியாதா சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்கலான்னு? மிரட்டலாவும் நடந்துக்காத, முரட்டுத்தனமாவும் நடந்துக்காத. இது வரைக்கும் நடக்காத சாந்தி முகூர்த்தம். தொடர்ந்து உன் மனைவி படுற சந்தேகம், புகுந்த வீட்டில் வந்து வாழாம இருக்கிறது, அம்மா வீட்டில் வந்து இருக்கிறது, இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு மச்சான். உனக்கு உடனே டைவர்ஸ் கிடைக்க இன்னொரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்கு. இந்த ஆகாத புருஷனும் ஆகாத பொண்டாட்டியும் 2 பேருமே ஆளாளுக்கு கூலிக்கு ஆளை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடாகுடம் நடக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸை கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு நீதிபதிக்கிட்ட நியாயம் கேட்போம். உனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ரீசன் போதாதா உன் அடங்காத பொண்டாட்டியை கழட்டி விடுறதுக்கு? மச்சான், டோன்ட் வரிடா. பூஜா வேணான்ற நினைப்பு உன் மனசுக்குள்ள வந்துருச்சுல்ல, பிரச்சனையை விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். உன்னை பழையபடி சந்தோஷமா நாங்க மாத்தி காட்டுறோம். ஆமா வெங்கட், உன் கூட வாழ்றதுக்கு உன் வீட்டுக்கு வராத மனைவிய சீக்கிரம் கோர்ட்டுக்கு வர வைக்கணும். எனக்கு வந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுடி. எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மா சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா எங்க அப்பாவை 2ஆம் தாரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தப்புக்காக ஆயுசு முழுக்கவா தண்டனை அனுபவிக்கணும்?
எங்க அம்மா எங்க அப்பாவோட ஒரு நாளும் கோவில் குளம்னு போனதில்ல. ஒரு கல்யாண காட்சிக்கு போய் மாப்பிள்ளை பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணதில்ல. ஒரு நாள் ஒரு ராத்திரி கூட எங்க அப்பா எனக்கு கதை சொல்லி தூங்க வச்சதில்ல. எங்க அப்பா எங்க வீட்டுக்கு அவசர அவசரமா வருவாரு, அவசர அவசரமா போயிடுவாரு. பாவம் எங்க அம்மா எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வருமோன்னு ஒரு திகில் வாழ்க்கையதான் வாழ்ந்தாங்க. இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும், மத்த பொண்ணுங்களை போல எங்க அம்மாவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வாங்கன்னு கனவு கண்ட. அது கனவாவே போயிடுச்சு. எங்க அம்மாவோட நிம்மதியை கெடுத்தவங்க என்னைய நிம்மதியா இருக்க விடலையே.